ஞாயிறன்று காலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை சோதனைச் சாவடி அருகே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரேஸ் கார்கள் ஒவ்வொன்றாக அதிவேகத்தில் சீறிப் பாய்ந்தது. பனையூர் சோதனைச் சாவடியிலும் நிற்காமல் சீறிச் சென்றதால் உத்தண்டி சுங்கச்சாவடி அருகே தப்பிச் சென்ற ஒரு சில கார்களை தவிர போலீசார் 10 சொகுசு கார்களை மடக்கிப் பிடித்தனர். ஆரஞ்சு நிற லம்போகினி காரை ஓட்டியவர் தடுத்து நிறுத்திய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சவுந்தரராஜன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். வண்டி எண்ணெய் வைத்து நீலாங்கரை அருகே உள்ள வீட்டில் அந்த நபரை பிடித்ததோடு காரையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சவுந்தரராஜன் காணத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 10 சொகுசு கார்களும் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகத்தில் சீறி வந்ததாகவும் மடக்கி பிடிக்கச் சென்றபோது தம்மீது மோதிவிட்டதாகவும் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 10 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 10 பேரும் காவல் நிலைய பிணையிலேயே விடுவிக்கப்பட்டனர். என்றாலும் 10 சொகுசு கார்களும் போக்குவரத்து விதிகளை மீறி சென்றதாக புகார் கொடுக்கப்பட்டதால் மோட்டார் ஆய்வாளர்களின் சோதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சொகுசு கார்கள் தலா 3 கோடி ரூபாய் முதல் 8 கோடி ரூபாய் வரை என 10 கார்களும் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ளது என்பதால் காணத்தூர் காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள மெட்ரோ ரயில் உதிரிபாகம் தயாரிப்பு பணிமனையில் போலீஸ் பாதுகாப்போடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அதிவேகம், சத்தம் ஆகியவற்றிற்கு ஏற்ப விதிகளை மீறி கார்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தால் மேலும் சில பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிய திட்டமிட்டுள்ளனர். ஆலந்தூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் விதிமீறல் இருந்தால் சொகுசு கார்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து ஆய்வாளர் மீது காரை ஏற்றிய நபர் வேண்டுமென்றே தாக்கும் எண்ணத்தோடுதான் காரை இயக்கியதாக சவுந்தரராஜன் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அதற்குரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விஐபிக்களுடைய வாரிசுகள் என்பதால் காவல்துறை உயரதிகாரிகள் சிலர் சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் சாகச பந்தயங்களால் விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறி வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கச் சொல்லும் அதே அதிகாரிகள்தான் பிடிபட்ட நபர்கள் விஐபிக்களின் வாரிசுகளாக இருந்ததால் அவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்கவும் உத்தரவிடுகிறார்கள் என்பது அங்கு பணியில் இருக்கும் போக்குவரத்து போலீசாரின் புலம்பலாக உள்ளது.